தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வளவன்புரத்தில் உடல் நலக்குறைவால் தந்தை உயிரிழந்த நிலையிலும் அவரது மகன் +2 பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை உயிரிழந்த நிலையிலும் அவரது மகன் பொதுத் தேர்வு எழுத சென்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தென்னவன். வணக்கம் தென்னவன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வளவன்புரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்ற அந்தோணிராஜ் சத்யகலா தம்பதியின் மகன் சாய் நிஷாந்த், வயது 17. இவர் இன்னைக்கு பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில 12ஆம் வகுப்பு பயோமேக்ஸ் குரூப் படித்து வருகிறார். தற்போது தமிழகம் முழுவதும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு நடந்து வருகிறது. இந்நிலையில் சாய் நிஷாந்தின் அப்பா ராஜ் என்ற அந்தோணிராஜ் உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலை உயிரிழந்தார். அவரது உடல் தற்போது அவர்கள் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாணவர் சாய் நிஷாந்திற்கு இன்று வேதியியல் தேர்வு இன்னும் எழுத தேர்வு தொடங்க உள்ள நிலையில் படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சாய் நிஷாந்த் தன் தந்தை வீட்டில் இறந்து கிடக்கும் நிலையில் இன்று காலை வேதியியல் தேர்வு எழுதுவதற்கு பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலை பள்ளிக்கு தற்பொழுது சென்றுள்ளார். சாய் நிஷாந்த் தேர்வு எழுத செல்வதற்கு முன்பு இறந்து கிடந்த தனது தந்தை ராஜ் காலில் விழுந்து கதறி எழுதபடியே ஆசீர்வாதம் பெற்றார். பள்ளிக்கு வந்த மாணவி சாய் நிஷாந்தை பார்த்து அவரது சக நண்பர்களும் சாய் நிஷாந்தை கட்டி அணைத்து அழுதனர். இது குறித்து மாணவர் சாய் நிஷாந்த் கூறுகையில், நான் நன்றாக படித்து மிகப்பெரிய ஆளாக வர வேண்டும் என்று என் அப்பா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய விருப்பப்படியே நான் நன்றாக படித்து மிகப்பெரிய ஆளாக வருவேன். எனக்கு படிப்பு முக்கியம் என்பதால் நான் இன்று தேர்வு எழுத வந்துள்ளேன் என்று அழுதபடியே கூறினார். விவரங்களுக்கு நன்றி.